வீக்கெண்ட்ல போய் வெளில சாப்பிட்டு வரலாம். உங்களுக்கு புடிச்ச மாதிரி இடத்துல சூப்பராவே இருக்கும் ஃபுட்டு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கூட்டிட்டு வந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு என் பையனுக்கு புடிச்ச மாரி தான் ஆர்டர் பண்ணாங்க சில்லி பரோட்டா. ஆனா அத ஃபர்ஸ்ட்டு பிளெயினா சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் தயிர் வெங்காயத்தோட தான் சேர்த்து சாப்பிடணும் அப்டின்ட்டாரு. சரி ஓகே அப்டின்ட்டு என் பையன் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டே அத கேட்டுட்டு இருந்தான். ஆனாலும் அவன் அந்த ஸ்பூனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான் போல இருக்கு. ரொம்ப நேரமா அது கூட பார்க்காம அவரு மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்தாரு டேஸ்ட் பண்ணி. அந்த பிளேட் அப்புறம் என்கிட்ட வந்துச்சு. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் என் பையன்கிட்ட குடுத்தா, தயிர மட்டும் குடிச்சுட்டு டக்குனு அவன் பாட்டுக்கு "அட போங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இஷ்டத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். அடுத்து அவர் ஆர்டர் பண்ண பெப்பர் இட்லி வந்துருச்சுங்க. ஃபர்ஸ்ட்டு பிளெயினா சாப்ட்டு, அதுக்கப்புறம் அது தேங்காய் சட்னில அப்படி முக்கி தான் சாப்பிடணும் அப்படின்னு வேற சொல்ட்டாரு. அவரு சொன்ன மாதிரி அடுத்தது நானும் என் பையனும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஃபைனலா ஐஸ்கிரீம் வந்துச்சுங்க. அதுலயும் இத இப்படிதான் ஸ்கூப் எடுத்து இப்படி சாப்பிடணும் அப்படின்னு வேற டெமோ காமிச்சுட்டு என்கிட்ட குடுத்தாங்க. இப்படிதான் ஒவ்வொருத்தவங்க வீட்லயும் இருப்பாங்களோ! இல்ல நமக்கு மட்டும் தான் இப்படியா? அப்படிங்கிற மாரி தோணுச்சு. உங்க வீட்லயும் இத இப்படிதான் சாப்பிடணும், அத அப்படிதான் சாப்பிடணும்னு சொல்றவங்க இருந்தாங்கன்னா, மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.